ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா லியோ மூவி பார்த்துருப்பீங்க. லியோ மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரமிஷன் சீன் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ விராட் கோலி ஃபோட்டோ நிறைய பேர் அவங்கவுங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பதை பார்த்துருப்பீங்க. இது எப்படா எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இதை வந்து அந்த மாதிரி விஜய் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபேஸ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா PicsArt, இந்த ஒரு ஆப் இந்தாவே போதும். ஸோ PicsArt உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா Playstore டவுன் பண்ணிக்கலாம். Playstore டவுன் பண்ணால் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில எடிட்லாம் பண்ணுறது காசு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா Chromeல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். Chromeல டவுன்லோட் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எல்லா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்லாக்ல தான் இருக்கும். ஸோ Chromeல ஓப்பன் பண்ண PicsArt பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு வேணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் வர மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை யார் ஃபேஸ் எடிட் பண்ணுமோ அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அட்ஜஸ்ட் ஆகணுமோ அந்த பெருசு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஃபுல்லாக என் ஃபோட்டோவில் வாங்கினதுக்காக இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பெருசாக வேணுமா இல்லை ஃபுல்லாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லோவாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக லோட் ஆகுது. ஸோ நெட்டு ஸ்பீடாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்கள் செல்லில் பார்த்தீங்கன்னா கூகுள் இல்லை வேறு ஏதாச்சும் க்ரோம் அப்படி இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ பிளாக் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஏன்னா நம்ம ஃபோட்டோ சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ரேம் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த விஜய் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ பிளாக் பார்டர் PNG அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிச்சு. டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு இமேஜ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிங்கன்னா PNG டவுன்லோட் ஆகுது. அப்படியே ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா PNG பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். உள்ளே கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும், நிறையா வரும். இல்லை பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா IM a human அப்படின்னு கேட்கும். கிளிக் பண்ணால் ஒரு சில கேப்சா கேட்கும், கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஸோ கிளிக் இன் ஆர்டர் அது எப்படி சொல்லுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு PNG பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து அப்படியே நீங்கள் PicsArt எடிட் பண்ணி பேக் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே PicsArt ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். திருப்பி ஆட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண PNG ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ ஓகே கொடுத்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபோட்டோ சுற்றி இந்த பாக்ஸ் கலர் வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை தனியாக வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நம்ம. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெம்பரேச்சர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா 100 வச்சுன்னா ஆரஞ்சு கலரில் இந்த விஜய் ஃபோட்டோ மாதிரி வந்துடும். என் ஃபோட்டோ ஆல்ரெடி ரொம்ப ஒயிட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்தளவு வரல. நான் அது கடைசியாக நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு எந்த சைஸில் ஃபோட்டோ வேணுமோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பார்டர், அந்த பிளாக் பார்டர் பார்த்திங்கன்னா அதை மூவ் பண்ணிட்டு வந்து நம்ம என் ஃபேஸ் பக்கத்தில் சைடில் இப்படி வர மாதிரி இருக்கணும். இல்லை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாகவே இருக்கும் விஜயோட ஃபோட்டோ. அதனால் நம்மளும் வேணுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு, அப்படியே கிராஸாக இருக்க மாதிரி இருக்குது. நம்மளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அது கிளிக் பண்ணி சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா அதை வச்சு நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டில் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸாக வேணும் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு மட்டும் சும்மா எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் பொறுமையாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் கிராஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக பாக்ஸில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே வச்சுட்டேன். திருப்பி அந்த பிளாக் பார்டர் எடுத்து மேலே வச்சுட்டேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பார்டரை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சில கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
ஸோ உங்களுக்கு தெரியிற கம்மி பண்ணிட்டீங்களா? ஸோ கம்மி பண்ணிட்டு எந்தளவு வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே தலை பார்த்திங்கன்னா அது கீழே வர மாதிரி செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிட்டிங்கன்னா மேலே இரேஸ் டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஷர்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் வெளியே. ஸோ ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இரேஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இரேஸ் பண்ணலன்னா அது அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா ஷர்ட் இருக்கிறது அழகாக தெரியும். நம்ம கிளியராக இருக்கிறது கரெக்டாக இருக்குது, எடிட் பண்ணது கரெக்டாக தெரியும். அதனால் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா இரேஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் இரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இரேஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே பண்ணிட்டு என்னோட இமேஜ் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ண பார்த்திங்கன்னா திருப்பி பழைய எப்படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 100ல் பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பார்டர் பார்த்திங்கன்னா ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பார்த்திங்கன்னா எடிட் பண்ணணும். ஏன்னா அந்த சுத்தியல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுத்தியல் மேலே அந்த பிளாக் பார்டர் இருக்குமா இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரேஸ் பண்ண அந்த இடத்துல தான். ஸோ அந்த சுத்தியலை அந்த பிளாக் பார்டர் டச் பண்ணி ஒப்பாசிட்டி அதே மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எந்தளவு கம்மி வேணுமோ அந்தளவு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல மட்டும் நம்ம இரேஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸோ உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் அது மாதிரி இருந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ணுறதா இருந்தால் ரொட்டேட் பண்ணி திருப்பியும் உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு பார்த்திங்கன்னா மேலே இரேஸ் டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும், ஏன்னா அப்போ தான் பார்க்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இன்னும் அப்படி அது மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது எடிட் பண்ண மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த விஜய் ஸ்டில்லில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், விஜய் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இரேஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே சுற்றியில் பார்த்திங்கன்னா உடைக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அதுதான் பார்த்திங்கன்னா அது. ஸோ பண்ணிட்டு ஒப்போசிட்டி திருப்பி ஃபுல்லாக வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து கீழே பார்த்திங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், போயிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் பிரைட்னஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரைட்னஸ் நான் ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா நான் ஃபுல்லாக கம்மி பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அது முன்னாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100ல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா டெம்பரேச்சர் வச்சாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும். இப்போ பிரைட்னஸ் இந்த ஒயிட்டாக இருக்கனால நான் கம்மி பண்ணுறேன். உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோ வந்து நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ண தேவையில்லை. ஓகே, பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவு ஓகே கரெக்டாக இருக்குது. இன்னும் என்ன கூட கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகே, அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷேடோ பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வைக்கிறேனோ ஸோ அந்த அளவுக்கு வச்சா போதும். ஒரு 5 நீங்கள் வைக்கும் போதே தெரியும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு 16, ஸோ லெவல் 2 16, ஸோ அந்த மாதிரி வைக்கலாம் நீங்கள். அடுத்து ஹைலைட்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஒரு 20 வச்சுக்கோ. நம்ம 20 கூட வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, 21 இது கரெக்டாக இருக்குது. ஓகே, 21 பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம நேம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா விஜய்க்கு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், டியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலே போடலாம், ஏன்னா அதில் இருக்க மாதிரி போட வேணாம். கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா மேலே போடலாம். உங்களுக்கு கீழே தான் வேணும் அப்படின்னாலும் கீழே போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போடுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அகஸ்டின் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு ஃபாண்ட்டுன்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா டிக் கலரில் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நான் அதில் பிளாக் கலரில் இருக்க மாதிரி ஏதாவது டிக்காக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிளிக் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆரஞ்சு ஒன்று பிளாக் ஒன்று 2 பேர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கொடுத்துட்டு மேலே டூப்ளிகேட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நேம் டச் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேர் வந்துடும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக் சூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கை தூக்கி மேலே வச்சுருங்க. ஸோ அடுத்து ஆரஞ்சை தூக்கி அது மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி பக்கத்தில் நோட்டி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தெரியும். அதே மாதிரி விஜய் இந்த ஸ்டில்லில் லியோ தோஸ்னு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா சிலசு அப்படியே தான் தெரியும். ஸோ அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்து அந்த டிக் பட்டனை கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கேலரியில் போய் பார்ப்போம். ஸோ கேலரி ஓப்பன் பண்ணியாச்சு. சேம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம நேம் மட்டும் அவர் கீழே போட்டிருக்காரு, நம்ம பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி சேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.